இன்றைக்கி 18/8/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 48% ஆஃப் உமன் எம்ப்ளாய்டு இன் இந்தியாஸ் ஃபேக்ட்ரிஸ் ரிசைட் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஆர்டிகல். இதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 706.50 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ஃபெசிலிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க. எங்கன்னா சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கும் பக்கத்தில். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா வல்லம் வழிகள் அப்படின்ற இடத்துல ஸ்ரீபெரும்புதூரில் தான் இதை கட்டுறாங்க. இது இடம் 20 ஏக்கர்ஸ் இடம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் அக்காமடேட் பண்ணுறாங்க. 18,720 ஒர்க்கர்ஸ் அதில் தங்கிக்கலாம். எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் ஒர்க்கர்ஸ் தங்கிக்கலாம். அடுத்தது பிளானிங் கமிஷன்ஸ் ஸ்டடி பாயிண்ட்ஸ் டு நீட் ஃபார் இம்ப்ரூவ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எஜுகேஷன் இன் ட்ரைபல் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். இதில் என்ன சொல்கிறாங்க, எவாலுவேஷன் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கன்னா அதிகமான டென்ஸ்லி பாப்புலேஷன் ட்ரைபல் ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ஸில் சேலத்தில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ஸில், இதெல்லாம் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் ஒழுங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. இதில் பார்த்துட்டோம்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இருக்கா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா, எஜுகேஷன் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அதில் பார்க்கும்போது 97% பார்த்தோம்னா கான்க்ரீட் வீடு இருந்துச்சு. 6% தான் கூரை வீடு இருக்கிறதா சொல்கிறாங்க. 57% அவங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டியை ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 95% பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கு. கம்மியான லெஸ் தென் 50% டாய்லெட் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ மோர் தென் 40% ஃபயர்வுட் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க குக்கிங்காண்டி. 70% பார்த்துட்டோம்னா அவங்களோட அதிகமான 70%க்கும் மேலே உள்ளவங்களோட இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா மந்த்லி 5,000 ரூபா தான் இருக்குது ஒருத்தரோட இன்கம்மாக. ஸோ இதில் அவங்க என்னென்ன செலவு பண்ணுறாங்கன்னா ஃபுட்டுக்காண்டி 1,375 ரூபா செலவு பண்ணிக்கிறாங்க. வெஹிக்கிள் ஃபியூவலுக்காண்டி பார்த்தோம்னா 1,013 ரூபா செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட செக் பண்ணும்போது ஓல்டு ஸ்கீமை பற்றின அவேர்னஸ் இருந்துச்சு. பட் ஆனால் புது ஸ்கீமை பற்றின எந்த ஒரு அவேர்னஸும் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ ஃப்ரீ பஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின அவேர்னஸ் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ப்ராப்பரான பஸ் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அதிகமான நம்ம பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் ரிப்பீட்டட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நோ ப்ராப்பர் ரோட்ஸ் இல்லை அப்படின்றாங்க. ஸோ நம்ம பெட்டரான ரோடு அப்படின்றத க்ரியேட் பண்ணி தரணும். நீட் ஃபார் அவங்களுக்கு ஸ்கூல்ஸை பார்த்துட்டோம்னா ஹை ஸ்கூல் இருக்குது. பட் ஆனால் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸு ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் ரொம்ப அதிக டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஹை ஸ்கூலை ஹையர் செகண்டரி ஸ்கூலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸோட ரேஷியோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதை சரௌண்டிங்கில் காலேஜஸ் அதிகமாக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பீக்ஸ் ஹஸ் ஒன் ஆன் குளோபல் கவர்னன்ஸ். மோடி டெல்ஸ் டெவலப்பிங் வேர்ல்டு ஸ்பீக்ஸ் யூஎன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ 3rd வாய்ஸ் ஆஃப் குளோபல் சம்மிட், சவுத் சம்மிட் நடந்துச்சு. இதில் குளோபல் டெவலப்மெண்ட் கவுண்டர் பார்ட்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா கவர்மெண்ட்ஸ் ஒரு 4-5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்ற நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்துட்டோம்னா ட்ரேடில், கெப்பாசிட்டி பில்டிங்கில், டெக்னாலஜி ஷேரிங்கில், ட்ரேட் நெகோஷியேஷனில், இது மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட்ஸ். ஸோ 23 கோடி ரூபா ட்ரேடுக்காக 23 கோடி ரூபா, அதாவது $2.5 மில்லியன் செலவு பண்ண போகிறதா இருக்காங்க. டோட்டலாக 25 மில்லியன்ஸ் செலவு பண்ணுறாங்களாம் இந்த மற்ற கண்ட்ரிங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ்க்காண்டி. அது எதுக்குனாக்கா குளோபல் நார்த், குளோபல் சவுத் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி சொல்கிறாங்க. அடுத்தது பயன்பாட்டிற்கு வந்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா 1834 சர் ஆர்த்தர் காட்டன் அப்படின்றவர் தான் இந்த ஒரு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணது முதல்ல.
அதுக்கப்புறம் 1957 பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா காமராஜ் அப்படின்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணார், பவானி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு பேர் சுட்டி இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா 1972 அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ராப்பராக பேர் வச்சாங்க. ஸோ இது வந்துட்டு அத்திக்கடவு அவிநாசிங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தோட பேர், அதனால தான் வந்துட்டு இந்த அத்திக்கடவு அவிநாசி அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் 2021 வந்துட்டு இறுதிக்கட்ட பணிகள்லாம் முடிஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டு அப்படின்றது இருக்குது. அந்த அணைக்கட்டுலேருந்து 1.5 TMC உபரி நீர் என்ன செய்கிறாங்கன்னா 1065 கிலோமீட்டர் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ராட்சச குழாய் மூலியமாக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் எங்கெங்கெல்லாம் பயன்படுற கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் வந்துட்டு பயன்படுறதா சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்துட்டோம்னா எல்லா இந்தியாவில் உள்ள நதிகள்லாம் வந்துட்டு மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் வந்துட்டு பாயும், அதுக்கப்புறம் கடலில் போய் கலந்துரும். பட் ஆனால் வந்துட்டு இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி இயற்கைக்கு மாறாக ஒரு குழாய் மூலியமாக தண்ணி எடுத்துகிட்டு போய் மற்ற ஷார்ட்டேஜான டிஸ்ட்ரிக்டில் தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் இதை வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அரசு பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொள்ளும் தேன் சிட்டு புது ஊஞ்சல் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு 6லேருந்து 9 வகுப்பு வரையும் உள்ளவங்களுக்கு தேன் சிட்டு மாத இதழை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 4லேருந்து 5வது வரையும் படிக்கிறவங்களுக்கு புது ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழை வந்துட்டு வெளியிடுறாங்க. ஆசிரியர்களுக்கு வந்துட்டு கனவு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழை வந்துட்டு வெளியிடுறாங்க. இது அஞ்சல் மூலியமாக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதம். அடுத்தது கர்ப்பிணிகளை கண்காணிக்க 102 மருத்துவ சேவை எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். இதில் வந்துட்டு 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா 45.5 உயிரிழப்பு ஏற்படுது. அதாவது மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ இந்த உயிரிழப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 102 அப்படின்ற ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவ உதவி சேவை எண்ணை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது கவர்னர் கிவ்ஸ் நோட் டு ப்ரொசிக்யூட் கர்நாடகா சிஎம் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் சிஎம் என்ன சொல்கிறாங்க, சிஎம் அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு இம்யூனிட்டியுமே இல்லை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் பர் த சிஆர்பிசி 1973 படி ஸோ பிரசிடெண்ட்டு கவர்னருக்கு 2 பேருக்கு தான் வந்துட்டு இந்த இது இருக்குது, இம்யூனிட்டி அப்படின்றது இருக்குது. சிவில் அண்டு கிரிமினல் கேசஸ் 2த்துக்குமே இருக்குது. ஆர்டிகல் 361 படி. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கவர்னர் வந்துட்டு இண்டிபெண்ட்லி வந்து அரெஸ்ட் பண்ணலாம் கேபினட் மினிஸ்டர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு 2004 சொல்கிறாங்க. எந்தவித கேபினட்டோட ஒப்பீனியன்ஸ் இல்லாமல் அவர் வந்துட்டு கவர்னர் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ பட் ஆனால் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னென்னா அவங்க வந்து ஸ்பீக்கர்கிட்ட மட்டும் ஒப்பீனியன் அப்ரூவல் அப்படின்றது வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது சிட் ஃபண்ட்ஸ் ஹோக்ஸ் டு சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பேங்கிங் சிட் ஃபண்ட் அப்படின்றது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி அப்படின்றாங்க. இது வந்துட்டு பணம் வாங்கலாம், பணம் சேமிக்கலாம், 2 ஒரு விஷயமே இந்த சிட் ஃபண்ட் அப்படின்றது இருக்குது. இது குறி அண்ட் சிட்டின்னு கூட இதை சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ எதில் பார்த்துட்டோம்னா சிட் ஃபண்ட் ஆக்ட் 1982 படி இதில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ சிட் ஃபண்ட் ஆக்ட் அப்படின்றது 1962 படியும் இதை ரெகுலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி ரெகுலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செபி ஆக்ட் 1992 படி ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ரெகுலேட் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அதாவது ரிஜிஸ்டர் ஆகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அண்டர் செக்ஷன் 61 படி. இதில் வந்துட்டு நோ செப்பரேட் ரெகுலேட்டர் அப்படின்றது என்பிஎஸ்சில் இதுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.